இங்கே தேர்த்து திருவிழாவானது நம்முடைய சரீரத்திலே 36 தத்துவங்கள் நம்முடைய சரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த 36 தத்துவமாக இருக்கின்ற தேரானது வில்லிபுத்திராழ்வார் அற்புதமான ஒரு அரிய ஞான வரலாற்றினை வில்லி பாரதம் ஊடாக எமக்கு அறியத் தருகின்றார். சரீரமாகிய தேரிலே மனம் என்கின்ற சிந்தையிலே பரமாத்மாவாக இருக்கின்ற இறைவன் எம்முடைய சரீரத்தை சரீரமான தேரை ஓட்டுகின்றான். சரீரமான தேரை ஓட்டுகின்ற ஆன்மாவானது இறைநிலையாக இருக்கின்றமையினாலும் வில்லிபுத்திராழ்வார் சொல்லுகின்ற அற்புதமான அந்த வரலாற்றை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லுவதனாலே பெருமிதம் அடைகின்றோம். அங்கே அர்ச்சுனப் பெருமான் அச்சிரப்பெருமானுக்கு தேரோட்டை செய்த வள்ளலை வில்லிபுத்திராழ்வார் சொல்லுகின்றார். வேற்படைத்த வியனுடன் மும்மை நடும் பிறவியிலும் பிரியானாகி சீர்படைத்த கேண்மையினால் தேரூர்தற்கு இசைந்தருளும் செங்கண்மாலை பார்படைத்த சுயோதனற்கு படையடேன் அமரில் எனப் பணித்த கோவி கார்படைத்த நிறைத்தோனை கைதொழுவார் பிறகு ஆளிக்கரை கண்டாரே என்று வில்லிபுத்திராழ்வார் அழகாக தன்னுடைய வில்லி பாரதத்திலே சொல்லுகின்றார். அப்படியான அந்த தேர் தத்துவமானது அர்ச்சுனனுக்கு தேரோட்டை செய்த வள்ளல் எம்முடைய சரீரமாகிய சரீரத் தேரிலே மனம் என்கின்ற நிலையிலே இருந்து எம்மை வழிநடத்துகின்ற அந்த தத்துவமானது தேர் தத்துவத்தை குறிக்கின்றது. சிற்றம்பலம் அறிவித்தி சிவமாக்கி என்ற மணிவாசகருடைய வாக்கியத்துக்கு அமைவாகவும் நெஞ்சக்கனகல்லி நெகிழ்ந்துருக என்ற அந்த சித்தத்திலே இருந்து விநாயகப் பெருமான் அந்த 36 தத்துவங்களினாலேயும் உருவாக்கப்பட்ட அந்த தத்துவ தேரினை அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற 3 மலங்களையும் ஆன்மாக்களிடத்திலே இருக்கின்ற ஆணவம் கர்மம் மாயையை போக்குவதற்காக அகோரநடை பவனியாகவும் எம்பெருமான் தேரிலே ஆரோகணிக்கின்ற காட்சியும் அந்த தேர் திருவிழாவிலே அங்கு அற்புதமாக காட்டப்படுகின்றது. தேர் திருவிழாவானது